ஜபம் செய்து அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்துட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கோலார் தங்கவயலிலே எண்ணற்ற வேலைகளை செய்து இன்றைக்கு தங்கவயலே ஒரு தங்க நகரமாக மாற்றி மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயரை ஈர்ந்தெடுத்து இருக்கும் எங்களது அன்பு சகோதரி திருமதி ரூபா கலாச்சாரம் எம்எல்ஏ அவர்கள் படத்தை திறந்து வைக்க வர வேண்டி இருந்தது. அவர்களுக்கு ஏதோ ஒரு அவசர சூட்சம் இருப்பதால் அவர்கள் வர இயலவில்லை. ஆகவே குமார் சங்கர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் காங்கிரஸ் பிஆர்புரம் பெங்களூர் அவரை பற்றி சொல்லனாக்கா நான் கேட்டிருக்கேன். அவர் வந்துட்டு சில விஷயங்களில் கொஞ்சம் இப்போதான் பெங்களூரில் கேஆர்புரம் அந்த சரௌண்டிங் ஏரியா வேற ஏரியாவில் கூட ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நல்லது எந்த ஒரு விஷயங்கள் ஆனாலும் அன்பு சகோதரர் அவர்கள் அதிலே பங்கேற்று அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த உதவிகள் எல்லாம் செய்து இன்னைக்கு பெங்களூர்லேயே ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு. மென்மேலும் அவருடைய உழைப்பு பணி மக்களுக்கு போய் சேர வேண்டும். அவர் என்றும் மக்களோடு மக்களாக இருந்து ஒரு நல்லவராக வல்லவராக நாளை ஒரு பொறுப்பிலே ஒரு பெரியவராக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அன்பு சகோதரர் அவர்களை திரு உமாசங்கர் அவர்களை படத்தை திறந்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த குடும்பத்தையே ஆழா துயரில் ஆழ்த்தி இன்று நிழற்படமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் மறைந்த அன்பு சகோதரர் திரு சிவகுமார் என்கின்ற டீன் அவர்களுடைய இரங்கல் நிகழ்ச்சியிலே சிறந்த முறையிலே அழகான முறையிலே அன்பான முறையிலே எல்லோரையும் வரவேற்று அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் எப்படி இறந்தார், எப்படி இருந்தார், எப்படி வளர்ந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய இறப்பு இந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய இழப்பு. அன்பு பெரியவர் அவருடைய தாய் தந்தையை அவர்கள் அன்பு சகோதரர் அவர்களை 4 பிள்ளைகளை ஈன்றெடுத்து நல்ல முறையிலே வளர்த்து ஈன்றெடுத்து நல்ல முறையிலே 4 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு ஒரு பிள்ளையை நாம் பெற்று வளர்க்க வேண்டும் என்றால் எத்தனை கஷ்டங்கள் இருக்கின்றது என்பது அந்த தாய்க்கு தெரியும். அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றிருப்பாங்க. குழந்தையிலே தான் பிள்ளை நல்ல முறையிலே வளர வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இரவும் பகலும் உறக்கமின்றி தூக்கமின்றி ஈ மூக்குதா எறும்பு கடிக்குதா அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் மூச்சு அந்த குழந்தைய நம்ம பார்க்கிறோம். அந்த பருவம் போயிட்ட பிறகு கொஞ்சம் தத்தி தத்தி நடக்கும் போது அந்த குழந்தை கீழே விழுதா இல்லையா அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுனாக்கா பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், அதை இட்டு போய் விடணும், இட்டு வரணும், அதுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று எண்ணுவார்கள். அதே போன்று பருவம் அடைந்து படிக்க வைத்து அவர்களுக்கு நல்லா படிச்சு ஆளாகி பெற்றோருக்கு உதவி புரியணும், பெற்றோரை நல்லா கவனிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் ஒரு பிள்ளைங்க வந்துட்டு
தாய் தகப்பன் எண்ணுவாங்க. அப்படி நம்முடைய சிவகுமார் என்கின்ற தேன் அவர்களை இந்த பெற்றோரும் அப்படித்தான் பார்த்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற வேளையிலே மரணம் வரலாம், உடம்பு சுகம் இல்லாமல் இருந்து வரலாம். அது அந்த தாய் தந்தையருக்கு நம்ம பையன் உடம்பு சரியில்லை, நம்மளால பார்த்தோம், கடவுளுடைய சித்தம் அவர் எடுத்துக்கிட்டு சொல்லலாம். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட மரணம் யாரும் எதிர்பார்த்து இருக்க முடியாத மரணம். காலையில வீட்டை விட்டு போனவர் மதியம் இன்னைக்கு வீட்டுல இல்லை. அந்த மரணம் வந்துட்டு எல்லோருக்கும் வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கின்ற விஷயம். இது யாரும் தாங்கிக்க முடியாத விஷயம். அந்த பெற்றோர்கள், அவருடைய சகோதரர்கள் இதை எப்படித்தான் தாங்கிக் கொண்டார்களோ தெரியவில்லை. இருந்த போதிலும் மனதை தேர்த்தி கொண்டு, உங்களுக்கு அந்த பிள்ளை இல்லை என்றாலும் உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், உங்களை நன்கு பார்த்துக் கொள்வார்கள் என்று எண்ணி நீங்கள் மனம் கலங்காமல், சோகம் அடையாமல், உங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது நாம மைக்ல சொல்லலாம், நாங்க 10 பேர் வந்து இந்த மீட்டிங்ல சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அந்த துயரத்தை நாங்கள் ஈடு கொடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு வருகின்ற காலங்களிலே நீங்கள் எப்படி நல்ல முறையிலே நோனொடி இல்லாமல் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை விடமாட்டார்கள், நீங்கள் நன்று இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டோர் மீண்ட சரித்திரம் இல்லை. ஆண்டியாக இருந்தாலும் மரணம்தான், அரசனாக இருந்தாலும் மரணம்தான். அது கடவுள் கொடுத்த வரம். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பார். அதில் யார் எழுதால் அவருக்கு என்ன, அவர் காரியத்தை முடிக்கிறார். ஆகவே வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ கண்ணீர் விட்டோ கதறியோ எந்த பிரயோஜனமும் இல்லை. வருகின்ற காலங்களிலே நடப்பதை எண்ணி நாம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக வில்லியம் சோஷியல் வெல்ஃபேர் ஜஸ்ட் நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறோன்னா, அன்பு சாந்தி. அன்பு சாந்தினாக்கா நிஜமா சொல்றேன், நான் இதை 2வது முறை 3வது முறை சொல்றேன். அன்புக்கு அடிமை இந்த பசங்க. அன்புன்னா அந்த மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறது மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி மரியாதை. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிட்டாலும் சரி, அவங்க கிட்ட பேசினாலும் சரி, பழகிட்டாலும் சரி, அந்த பொட்டை பசங்க இருந்தாலும் சரி, அவர் அண்ணனா சரி, அண்ணன் அக்காவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அன்பானவங்க அவங்க. அந்த அன்பான குடும்பத்தில் இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு தம்பி ரீகன் போன எலெக்ஷன்ல அவர் கவுன்சிலர் ஆயிருக்கணும். நாங்கெல்லாம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணோம், உன் குரு ரமேஷ் அவங்க அவர் பேர் இருக்கட்டும், அவங்க ஆனால் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு. கடவுள் இன்னொரு முறை அவர் இந்த வட்டத்துக்கு நல்ல சேவை செஞ்சுட்டு முன்னுக்கு வருவாருன்ட்டு நான் நம்புறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். நான் இங்க நிறைய பேச போறது இல்லை. உனக்கு பேசலைனாக்கா இந்த நிகழ்ச்சிக்கு அழுக கிடையாது. நான் டைம் ஆனா கூட பரவாயில்ல. நம்ம நிகழ்ச்சியில என்னன்னா, ஆம்பளை பசங்க இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாலிப வயசுக்கு, இந்த வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு புத்திமதி சொல்றேன். என்ன, இது பொம்பளை பிள்ளைன்னா கூட பரவாயில்ல, இது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன். பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால. என்னது, ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால. லவ் பண்ணா கூட பார்த்து பண்ணுங்களா சாமி. நீங்க லவ் பண்றீங்க, பார்த்து பண்ணுங்க. உன் மேல யாரு உயிரா இருக்கிறாங்களோ அவங்கள லவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்பா அம்மாவை நல்லா லவ் பண்ணுங்க, அக்கா தங்கச்சில லவ் பண்ணுங்க, நண்பர்களை லவ் பண்ணுங்க. இப்போ உங்க நண்பர்கள் லவ் பண்ணிட்டு அந்த நண்பர்கள் இல்லாத நீங்க வந்து அனாதையா இருக்கீங்க. அவங்க வீட்டுல வந்து அவங்க தம்பிக்கு அண்ணனுக்கு ஒரு கை இல்லாத போச்சு, ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்த தம்பி இன்னைக்கு இல்ல. சுயநலத்துக்காக லவ் பண்ற பொம்பளைங்க இருக்காங்க, லவ் பண்ணி குடும்பத்தை காப்பாத்துற பொம்பளைங்களும் இருக்காங்க. நான் கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல உண்மை தெரியும், நான் போயிட்டு கூட சொல்லுவாங்க என்ன ஏதுன்ட்டு. அந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்துறவங்கள பண்ணுங்க ராஜா. பொண்ணு இந்த லவ்வுக்கு அடிமையாவாதீங்க, போதைக்கு அடிமையாவாதீங்க.
இன்னைக்கு நான் 35வது வருஷத்துல கவுன்சிலர் பேருக்கு சொல்லிக்கிறேன், லிஸ்ட் எடுத்து போயிட்டு பாரு. இன்னைக்கு வாலிபனுங்க சாவறது கஞ்சான்ற போதையில 3 பேர் 4 பேர் டபுள்ஸ் போறது, போயிட்டு ஆக்சிடென்ட் ஆட்டி சாவுறது, இந்த மாதிரி லவ் பண்ணிடுறது, காலில் போன புள்ள வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வருது. கரெக்டா இல்லையா? அதுதான் சொல்றேன், வாலிபர்களுக்கு எல்லாம் சொல்றேன். முடிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த டி ராஜேந்தர் பாட்டெல்லாம் போடும், என்னது இந்த இப்போ லவ் லவ் லவ்னு பாடினா இன்னும் பிள்ளைங்களெல்லாம் லவ் பண்ண போவோம், கெட்டு போடும். அதனால நான் பாடுறது இல்லை. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லவ் அமைதிக்கு பேர் தான் சாந்தி, என்ன காதல் இல்லைன்னா உலகம் இல்லை, இல்லை ஒரு வண்டகை கூட கிடையாது காதல் இல்லைன்னா. அந்த காலத்துல காதலே வேற, இந்த காலத்துல காதலே வேற. அந்த காலத்துல காதலிச்சு வந்தவங்க மாமியாரை மதிச்சு, மருமகளை மதிச்சு, நாத்தனார்களை மதிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த எத்தனையோ தலைவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வரவங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ண லவ் பண்ண கல்யாணம் வந்தா கூட 3வது நாள் தட்டு சாப்பிடணும், தூக்கி 3வது நாள் பேக்கிங் தண்ணி கொடுக்கணும். நிறைய பேர் நடக்குது, சேர்த்து வைக்கிறது இல்லை. அன்னைக்கெல்லாம் நம்ம இந்த வீட்டுல எத்தனை குடும்பம் வந்துச்சு, அண்ணி தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் இருந்துச்சு. கார்பெட் கல்லு மகன் என் தாத்தனுக்கு 16 புள்ள, லைட் வச்சுட்டே இல்லை, பெற்றுட்டான். இன்னைக்கு எல்லா ரூம்ல லைட்டு, எல்லாம் பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய பெட்ரூம் எல்லாம் இருக்கு. எல்லாம் எதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை சாவுதுன்னாக்கா அவங்க குடும்பத்துல வேதனை நம்ம எதுவும் வந்துட்டு பேசிட்டு போயிடுறது பெருசு இல்லை. அவங்க எவ்வளவு கனவு இப்படி பாரு. தீபாவளி நீ தாண்டி ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.